இந்த டெஸ்லாக்காரன் மும்பையில் ஒரு ஷோரூம் திறந்தான் எல்லாருமே போஸ்ட்டு ரீல்ஸ்னு அள்ளி இவ்வளோ காசு அமெரிக்காவில் இவ்வளோ தானே விற்கிது, இங்கே என்ன இவ்வளோ காசு, மோடி வந்து டேக்ஸ் போட்டனால தான் எல்லாமே காசு ஏறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை யூஸ்வலாக கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அப்படின்னா வந்து அங்கே இதுக்கு இந்த கன்வெர்ட் பண்ணும்போது இந்த கரன்சி கன்வர்ஷனில் வந்து நிறைய பேர் நம்ம பண்ணுற மிஸ்டேக் வந்து அங்கே இருக்கிற $1 × 84 அப்படின்னு போட்டு இந்தியன் ருப்பிக்கு போட்டுருவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அங்கேயே வந்து மாடல் ஒய்ங்கிற டெஸ்லா கார் வந்து அந்த நாட்டில் யூஎஸ்சில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு $37 உங்களுக்கு $40 வரைக்கும் $40,000 வரைக்கும் உங்களுக்கு வருது. அதை நீங்கள் அப்படியே இன்டூ 84 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு 35 lakhs அப்படி வந்துடும். ஆனால் அப்படி போடக்கூடாது. எப்போயுமே நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது இந்த பர்ச்சேஸ் பவர் பேரிட்டி இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதாவது அந்த நாட்டில் எவ்வளோ சம்பளம் வாங்குறாங்க, எவ்வளோ செலவு பண்ணுறாங்க, எவ்வளோ விலைவாசி இருக்குது, இந்த நாட்டில் நம்ம நாட்டில் அதே லைஃப் ஸ்டைலுக்கு நம்ம எவ்வளோ சம்பளம் வாங்கினா அது கரெக்டாக ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த பர்ச்சேஸ் பவர் பேரிட்டி அப்படிங்கிறது. இதை நம்ம கணக்கு பண்ணி பார்த்தோம் அப்படின்னா $37,000 வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பவரில் போட்டிங்க அப்படின்னா வெறும் 9 லட்சம் தான் வரும். அதாவது அந்த அமெரிக்காவில் வாழ்கிற ஒருத்தர் $37 வாங்குறாருன்னா இங்கே அதே லைஃப் ஸ்டைலில் இருக்கிற ஒரு 8 லட்சம் செலவு பண்ணால் போதும் அந்த கார். அதாவது அந்த லெவலில் தான் அங்கே அவ்வளோ சீப்பாக இருக்குன்னு அர்த்தம். அங்கே வந்து டெஸ்லா அவ்வளோ சீப்பாக இருக்குது. பட் நம்ம அங்கே இருந்து இம்போர்ட் டியூட்டிலாம் நம்ம டேக்ஸ்லாம் பண்ணும்போது இங்கே வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணுற ரேட் வந்து பார்த்திங்கன்னா 60 lakhs மேலே போயிடுது. ஆனால் இது வந்து இந்த பொருளுக்கு மட்டும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஐஃபோன் கூட எடுத்துக்கலாம். ஐஃபோன் வந்து அந்த யூஎஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா $1,000 ப்ரோ வெர்ஷனே வந்து $1,100 தான் மேக்ஸிமமே வரும். அப்போது ஒரு ஆவரேஜ் அமெரிக்கனோட சேலரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு $5,000 $4,000 to $5,000 ஒரு ஆவரேஜ் சேலரி நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போது $5,000 அப்படின்னா அதுலேருந்து ஒரு 20 to 25% ஒருத்தர் மந்த்லி எடுத்து வச்சாருனாலே ஒரு ப்ரோ வெர்ஷனே வாங்கிடலாம். ஆனால் இந்தியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 லட்சம் சம்பளம் வாங்குறவரே வந்து 1.5 மாதம் சம்பளத்தை மொத்தமாக எடுத்து வச்சா தான் ஒரு ஐஃபோனே ப்ரோ வெர்ஷனே வாங்க முடியும். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் தான். ஆனால் இதுவே நீங்கள் மற்ற பொருட்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்மளுக்கு இப்போ காய்கறிகளோ இல்லை மற்ற பொருட்களோ அங்கே ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்ம நாட்டில் நிறைய பொருட்கள் நம்ம நாட்டில் அதை கம்பேர் பண்ணி பார்த்திங்கன்னா நம்ம நாட்டில் கம்மியாக இருக்கும். ஸோ எந்த நாட்டில் உற்பத்தி ஆகுது, அந்த நாட்டோட டிமாண்ட் என்ன, சப்ளை என்ன, இதை பொறுத்து தான் வந்து டேக்ஸ் என்ன, இது எல்லாத்தையும் பொறுத்து தான் வந்து அந்த விலை வந்து நிர்ணயம் செய்யப்படும். ஸோ அதன் பொறுத்து தான் நம்மளுக்கு வந்து டெஸ்லா வந்து இங்கே வரும்போது நம்மளுக்கு வந்து 60 lakhs above வருது. பட் என்ன கேட்டால் வந்து அந்த ப்ரீமியம் செக்மெண்ட்டுக்கு வந்து ஈவன் இப்போது ஒரு அந்த ரேஞ்சுக்கு அந்த அவங்க அந்த பேட்ரி ரேஞ்சுக்கு அந்த ப்ரீமியம் செக்மெண்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ரேட் நம்ம இந்தியன்ஸே எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வாங்குவாங்க. கூடிய சீக்கிரம் நம்ம வந்து இங்கேயே நம்ம அவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணாங்க அப்படின்னா இந்த அமௌண்ட்டும் குறைஞ்சி மேபி இந்தியன் வெர்ஷனாக ஏதாவது அவங்க டெஸ்லாவோட இந்தியன் வெர்ஷனாக ஏதாவது வந்து இப்போது பென்ஸ் எப்படி பாரத் பென்ஸ் அப்படின்னு விட்ட மாதிரி டெஸ்லா வந்து பாரத் டெஸ்லா அப்படின்னு ஏதாவது விட்டு நம்மளோட இந்தியன் வெர்ஷனுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது இங்கேயே மேனுஃபேக்சர் பண்ணி கம்மி பண்ணாங்கன்னா பார்ப்போம். நம்மளும் நம்ம ரோட்டில் நிறைய டெஸ்லாக்களை பார்க்கலாம். பட்டு அதுக்கு போட்டியே நம்மளோட இந்தியன் பிராண்ட்ஸே நிறைய வந்திருக்கு. ஸோ பார்ப்போம். ஃப்யூச்சரில் வந்து எனக்கு தெரிஞ்ச ரோடு முழுக்க ஈவியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.